ஹாய் வாங்க வணக்கம். இங்கே பாருங்கள், இது என்னென்னு பார்க்குறீங்களா? முடக்கத்தாங்கீரை தோசை மாவு. இந்த தோசை மாவை எப்படி அரைக்கணும்னு கண்டிப்பாக நான் ஒரு நாளைக்கு ரெசிபி போடுறேன். எவ்வளோ முடக்கத்தாங்கீரை போடணும், அரிசி எவ்வளோ போடணும், பருப்பு எவ்வளோ போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிப்ஸ் போடுறேன். நான் ஒரு நாளைக்கு போடுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதோட பலன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல பலன் இருக்குது. வயசானவங்கலேருந்து வயசு பிள்ளைங்க வரலையும் குழந்தைங்க வரலையும் ரொம்ப ரொம்ப நல்லது இது. இது வந்து முடக்கத்தாங்கீரை எங்கே கிடைச்சாலும் சரி தான், விட்டுறாதீங்க. கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் சாதாரணமாக கிடைக்கும். சில பேர் கண்டுக்கவும் மாட்டாங்க, எப்போது ஒரு டைம் தான் சாப்பிடுவாங்க. நாங்களாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். ஆனால் இப்போ தான் நிறைய இடத்துல விளைச்சல் இல்லை. அதுக்கு முன்னாடி எங்கே பார்த்தாலும் கிடைக்கும். இந்த வேலிக்குள்ளே பார்த்திங்கன்னா முடக்கத்தாங்கீரை கொடி தான் படர்ந்து போயிருக்கும். அந்த காய் பறித்து நெத்தியில் டப்பு டப்புன்னு பட்டாசு மாரி அடிப்போம். சூப்பராக இருக்கும். சின்ன பிள்ளையில விளையாடுவோம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கீரை இருக்கும்ப்பா. வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் இதுமாரி முடக்கத்தாங்கீரை தோசை தான் சாப்பிடுவோம் நாங்கள் சின்ன பிள்ளையில. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அது கிடைக்கவே மாட்டேங்குது. கிடைக்கிறதே பெரிய அபூர்வமாக இருக்குது. இது வந்து அன்றைக்கி ஹவுஸ் ஓனர் சித்தியும் சித்தப்பாவும் பொண்ணு வீட்டுக்கு போகிறதா சொல்லி மெட்ராஸுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து காம்பெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்தா அவங்க புள்ள இன்னும் 1 வாரம் கழிச்சு வாங்கம்மா, நாங்கள் கொஞ்சம் வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் போகலை. அந்த கீரையை வச்சு நாங்கள் மாவு ஆட்டி சாப்பிட்டோம். அந்த சித்தி வந்து நேற்று மாவு ஆட்டினாங்க. இதை அரிசி பருப்பு இதெல்லாம் ஊற வச்சு ஆட்டினாங்க. கீரை எவ்வளோ போடணும் அப்படிங்கிறது இது ஒரு ரெசிப்பியாக நான் சொல்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் கீரை ஃப்ரிட்ஜில் இருக்குது. அந்த கீரையை வச்சு மாவு எப்படி ஆட்டுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெறும் மாவாக கூட தோசை ஊற்றிக்கலாம். அப்படி இல்லையா இது தாளித்து ஊற்றிக்கலாம். நான் வந்து மாவு ஆட்டும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் அந்த ரெசிபி போடுறேன். எப்படி தாளித்து எப்படி ஊற்றணும், தாளிக்காமல் எப்படி தோசை. இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா தாளிக்காமல் ஊற்றுறது இது மாதிரி ஊற்றிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சட்னிலாம் வச்சுக்க மாட்டோம். எங்கள் அம்மாலாம் அப்படியே தான் சாப்பிட சொல்லுவாங்க. எங்களுக்குமே அதே டேஸ்ட் தான் பிடிக்கும். சட்னி எதுவுமே வச்சுக்க மாட்டோம். அப்படி இல்லைன்னா தாளித்து ஊற்றிக்குவோம். வெங்காயம்லாம் போட்டு தாளித்து ஊற்றிக்குவோம். சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த மூட்டு வலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மூட்டு வலிக்கு நல்லது. பெண்களுக்கு இன்னும் அவ்வளோ நல்லது. யாருக்காக இருந்தாலும் மூட்டு வலி, இந்த இடுப்பு வலி, இதுக்கு பேரே வந்து முடக்கத்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம உடம்புல வந்து எந்தெந்த பகுதியெலாம் செயல்படாமல் முடங்கி கிடக்குதோ அந்த முடக்கலை சரியாக்கக்கூடிய முடக்கத்தான் கீரை இது. இன்னும் நிறைய இதை பற்றி சொல்லலாம். எனக்கு அவ்வளோவா வந்து சொல்ல தெரியல, பேச தெரியல. வயசானவங்கள பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கருத்தாக சொல்லுவாங்க இதை பற்றி. சரிங்களா? இந்த முடக்கத்தாங்கீரை வந்து காசுக்கும் கிடைக்கும். அந்த உழவர் சந்தை இருக்குது பார்த்திங்களா, அங்கே கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு பக்கம் நீங்கள் டவுனில் இருக்கிறவங்களா இருந்தால் பக்கத்தில் கிராமத்துக்கு எங்கேயாவது போய் பாருங்கள். வேலி பக்கம் கிடக்கு நிறையா. ஓகே, பாய்.